எங்களை வந்து ஒரு காலத்தில் வந்து மதிக்கவே மாட்டாங்க. நாங்கள் இப்படி போனாலுமே நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் நம்மளோட எதிர்காலத்தை நம்ம மாற்ற முடியும். நம்மளும் ஏதாவது ஒரு அரசு அதிகாரியில் ஒரு சின்ன வேலையாச்சும் பாத்திர மாட்டோமான்னு இந்த அரசு ஏதாவது வேலை உதவி பண்ணால். தனுஷ் என்ற மாணவர் 10ஆம் வகுப்பு தேர்வில் 412 மார்க் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இவர் ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு கல்வியை இடையில் நிறுத்திவிட்டு தற்போது மீண்டும் எழுதி 400க்கு மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அப்படி கேட்போம். இப்போ நான் இடையில 2 கல்வியை நிறுத்திவிட்டு 2 வருஷம் முன்னாடி நிறுத்திவிட்டு இப்போ திருப்பி மீண்டும் படிச்சிருக்கீங்க. இது யாருக்கு காரணம்? திருப்பி இது கல்விக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே நான் 10th முடித்து இப்போ நான் +1 +2 போக வேண்டியது. நான் இப்போ அந்த சுச்சுவேஷனில் எனக்கு 10th முடித்தோடனே ஒரு எல்லோரும் ஜாப் இல்லை இது இல்லைன்னு சொல்லி எல்லோரும் இதாகிட்டு இருந்தாங்க. படித்தாலும் ஒன்றும் கிடைக்காது அந்த ஒரு ஃபீல்டில் இருந்துட்டேன், தாட்டில் இருந்துட்டேன். அப்போ அதனால் நான் வந்து ஸ்கூல் போகாமல் நின்றுட்டேன். இப்போ 2 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் எங்களுக்கு எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே எங்கள் எல்லோரும் வந்து நான் நல்லா மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நல்லா படித்தா நல்லா ஜாப் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதனால் நானும் படித்து சரி படிக்கணுன்ட்டு இருந்தேன். அப்புறம் தமிழ் ஐயாவும் சரி எங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸும் சரி எல்லோரும் வந்து நீ படிடா உன்னால் முடியும் அப்படின்னு வந்து என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க என்கரேஜ் பண்ணனால நான் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் மறுபடியும் 2 வருஷம் பிரேக் போட்டுட்டு படித்து இப்போ ஜாயின் பண்ணி படித்து இப்போ 10th வந்து 412 மார்க் எடுத்திருக்கேன். இது காரணமே எங்கள் தமிழ் ஐயாவும் எங்கள் ஸ்கூலோட ஸ்டாஃப்ஸ் எல்லா சாருமே தான். அது நான் நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த மார்க் எடுத்ததுக்கு என்னால் முடிஞ்ச இதுதான் நான் எடுத்துருக்கேன். இது நான் தொடர்ச்சியாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட மார்க் எடுத்துருக்கலாம். நான் என்னோடய தவறுனால நான் 2 வருஷம் இது பண்ணனால இப்போ நான் 412 மார்க் தான் எடுத்திருக்கேன். இது இந்த மதிப்பெண் எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. அடுத்து என்ன செய்கிறதா இருக்கீங்க? இப்போ என்ன தேவைகள் இருக்குது? இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க, மற்றவர்கள்லாம் என்ன கூறுறாங்க உங்களை பற்றி? இப்போ மார்க் அதிகமாக எடுத்திருக்கீங்க, இதை பற்றிலாம் என்ன சொல்கிறாங்க உங்களை? எங்களை வந்து ஒரு காலத்தில் வந்து மதிக்கவே மாட்டாங்க. நாங்கள் இப்படி போனாலுமே வேணா நரிக்குறம் வந்தனால வேணா என்னடா இப்படி கேட்குறான் அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் கல்வினால் படித்து இப்போ வெளியே வந்தனால எங்களை பார்த்து எல்லோரும் கொஞ்சம் மதிக்கிறாங்க. தம்பி வாழ தம்பி அப்படின்னு பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் ஜாலியாக இருக்கிறாங்க. முன்ன மாதிரி இப்போல்லாம் கிடையாது. எங்களை வந்து இப்போ ரொம்ப வந்து எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க. இப்போ கல்வினால் இப்போ வந்து நிறையா நேரத்துலேருந்து இன்ன வரைக்குமே நிறையா பேர் வாழ்த்து சொல்லி தெரிஞ்சுட்டு வந்துடுறாங்க. ஃபோன் மூலியமாகவும் சரி நேரடியாகவே வந்து சால்வாக போத்துறாங்க, நிறையா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கெல்லாமே காரணம் வந்து கல்வி தான். கல்வினால் மட்டும்தான் ஒரு சமூகத்தை மாற்ற முடியும். மற்ற எதுனாலையும் இந்த சமூகத்தை மாற்ற முடியாது அப்படின்னு எங்கள் தமிழ் ஐயா முன்னாடியிருந்தே சொல்லி தான் என்னை படிக்க வச்சார். நீ கல்வியினால் மட்டும்தான் உன்னோட சமூகத்தையே நீ வந்து திரும்பி பார்க்க வைக்கலாம், அந்த உலகத்தையே திரும்பி வைக்கலாம். கல்வி இல்லைன்னா எதுவுமே இல்லை. கல்வி இல்லாத பணம் கல்வி இல்லாதவன் வந்து கண்ணு தெரியாதவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் ஐயா. அப்படி சொல்லி தான் என்னை வளர்த்தாங்க, எங்களை படிக்க வச்சாங்க. நன்றி. இப்போ உங்கள் மருமகன் வந்து தனுஷ் வந்து 412 மார்க் எடுத்திருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது அவங்க அம்மாலாம் எங்கே இருக்காங்க? இப்போ அவங்க அம்மா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க? வணக்கம், என்னுடைய பேர் வந்து சுந்தரபாண்டியன். மருமகன் தான், அக்கா மகன். அவர் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்து இறந்த பிறகு வந்து அக்கா வந்து இப்போ மறு திருமணம் செஞ்சு அவங்க வந்து ஊராக வந்து அவங்க வியாபாரத்தில் வெளியிலே தான் இருக்காங்க. இப்போ இவர் வந்து அம்மா அப்பா இல்லாமல் வந்து எங்கள் அம்மா அப்பாவோட எங்களோட தான் இருந்து வளர்ந்தாப்புல. அப்புறம் நாங்கள் குடும்பத்தோடு இருந்து நாங்கள் தான் படிக்க வச்சு அவரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது செய்கிறது எல்லாமே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் கொரோனா காலத்துக்கு பிறகு வந்து அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டு அப்படியே வியாபாரத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து எம்பிசியில் இருந்தோம். அப்போதைக்கு நாங்கள் எம்பிசியில் இருக்கும்போது படித்த வேலை கிடைக்காதோங்கிற ஒரு எண்ணம். சரி, எப்போ படித்து எப்போ நம்ம சம்பளத்துக்கு வாங்குறது, எப்போ நம்ம அந்த வேலை வாய்ப்பை தேடி போகிறது, அதுக்கு நம்ம ஏதோ ஊசி பாசி பொழப்பை தேடி நம்ம அவளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம தேடிக்கலாம்ங்கிறத ஒரு கான்செப்டில் ஒரு தொழிலுங்கிற ஒரு நோக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து 2023க்கு அப்புறம் முதலமைச்சர் வந்து 14வது கோரிக்கையாக பிரதமருக்கு வந்து இந்த நரிக்குறவர் மக்களை பழங்குடி மக்களை சேர்க்க சொல்லி ஒரு 14வது கோரிக்கையாக எங்களுக்கு வந்து கொடுத்து, அதன் பிறகு பிரதமர் வந்து எங்களுக்கு வந்து எஸ்டி வந்து எங்களுக்கு கொண்டு வந்த பிறகு அப்புறம் நாங்கள் பார்த்தோம், பழங்குடி மக்களுக்கு வந்துட்டோம். நம்ம எவ்வளோ வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சு மார்க் எவ்வளோ கம்மியாக இருந்தாலுமே ஒரு வேலை வாய்ப்புக்கு நம்ம ஜாப்புக்கு நம்ம பிள்ளைங்களை உடனே போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு படித்தவங்க நிறையா பேர் எங்களுக்கு வந்து ஒரு அறிவுரைகள்லாம் சொன்ன பிறகு அதன்படி நாங்கள் அப்புறம் திரும்ப எங்கள் பிள்ளைங்கக்கிட்ட நாங்கள் சொல்லியப்பா இந்த மாதிரி பழங்குடி பட்டியலில் வந்து நம்ம வந்துட்டோம், இனிமேல் படித்தா கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு நல்லா வேலை சலுகைகள் நல்லா இருக்குது, நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் நம்மளோட எதிர்காலத்தை நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லி இது பண்ணி மோட்டிவேஷன் பண்ணி
அவங்களுக்கு இப்போ திரும்ப மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு இப்போ அவனுக்கு பரீட்சை எழுத வச்சு இப்போ 412 மார்க் எடுத்திருக்காப்புல. இப்போ வந்து தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எங்களுடைய பழங்குடி நரிக்குறவர் சமுதாய பிள்ளைகள் வந்து மிக குறைவாக தான் படித்து முன்னுக்கு வெளியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. +1 +2 10th காலேஜ் வரைக்கும் முடித்து டிகிரி வரைக்கும் ஒரு சில பேர் படித்து வெளியில் இருக்காங்க. மாவட்டத்துக்கு 1 நபரோ 2 நபரோ வந்து இருக்காங்க. அந்த படித்த நபர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து இந்த அரசாங்கம் அவங்களுக்கு முன் கொண்டு வந்தால் அந்த இளைஞர்களை பார்த்து எங்கள் சமுதாயம் எல்லா மாவட்டத்தில் உள்ள நரிக்குறவர் உடைய இளைஞர்களும் அந்த பிள்ளைகளையும் அந்த பெற்றவங்களும் பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அந்த பெற்றவங்களும் ஒரு முன்னுக்கு வருவாங்க. அந்த இளைஞர்களும் நல்லா ஒரு ஆர்வமாக இந்த மாவட்டத்தில் இன்னொரு ஒரு போஸ்டிங்கில் படித்து ஒரு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, அப்போ நம்மளும் படித்து நம்ம ஒரு ஜாப்புக்கு ஒரு வேலை வெட்டிக்கு போனால் நல்லா இருக்குங்கிறத எல்லா இளைஞர்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சு முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அமையுங்கன்னு நினச்சிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து இந்த தனுஷ் என்ற மாணவர் வந்து கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி பள்ளியில் படிப்பை நிறுத்திட்டு திருப்பி வியாபாரத்துக்கு சென்றார். அவரை திருப்பி எப்படி பள்ளி படிப்பை ஊக்குவிச்சு இது பண்ணீங்க? நம்முடைய பள்ளியில் வந்து சிவகங்கை பழமொழி நகரை சார்ந்த மாணவர்கள் வந்து படித்தாங்க. அப்படி படிக்கின்ற போது சில மாணவர்கள்லாம் வந்து என்னங்கிட்ட நம்மளுடைய பள்ளியில் வந்து 6வது 7வது 8வது 9வது அந்த 9ஆம் நிலையில் வருகின்ற போது இந்த மாணவர்கள்லாம் சந்திக்க நேர்ந்துச்சு. அப்படி வருகின்ற போது மாணவர்கிட்ட வந்து கேட்டால் கல்வி சார்ந்த சிறப்புகள்லாம் சொல்லுவேன். இப்போ சேர்ந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், கல்வியில் உயர்ந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்கிற அடிப்படையான வகுப்பறையில் செய்தியை சொன்னேன். அப்படி சொல்லுகின்ற போது என்கிட்ட தம்பி சிவம் என்கின்ற மாணவர் முதல்ல எங்கள்கிட்ட 10ஆவதில் படித்தார். அவர் படிக்கின்ற போது என்கிட்ட எங்களுடைய பள்ளியில் தேர்ச்சி அடைஞ்சார். தேர்ச்சி அடைஞ்ச பிறகு என்கிட்ட இந்த நகரில் வந்து அவனுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தினான். அப்படி பாராட்டு விழா நடத்தின்ற போது அதுக்கடுத்து என்ன செஞ்சார் அப்படின்னா, தங்கபாடி என்கின்ற மாணவரை பார்த்தார். தங்கபாடி என்ற மாணவரும் 10ஆவது தேர்ச்சி அடைஞ்சார். அதுக்கடுத்து 12ஆவதும் தேர்ச்சி அடைஞ்சார். அந்த விழாவுக்கு நான் வந்தேன். அதுக்கடுத்து என்ன அந்த விழாவுக்கு வருகின்ற போது ஏற்கனவே படித்த நம்முடைய தம்பி தனுஷ் அவர்களை பற்றி கேட்டேன். தனுஷ் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தார். உடனே கேட்டேன், மாணவர்கிட்ட எங்கே தனுஷ் மாணவர் என்னன்னு கேட்டேன். நல்லா படிப்பானே எங்கேன்னு கேட்டேன். உடனே மாணவரை அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ மாணவர்கிட்ட தனுஷ்கிட்ட சொன்னேன், ஏன்டா படித்தா நல்லா இருக்குமே, வாழ்க்கை நல்லா இருக்குமே, நல்லா படிப்பியே, திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு வா அப்படின்னு கேட்டேன். உடனே மாணவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டால், சரியா வர்றேன் அப்படின்னு சொன்னார். வந்த பிறகு என்கிட்ட திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு வந்தார். அப்புறம் கேட்டால் 9ஆவதில் நல்லா படிப்பார், எழுத்து நல்லாயிருக்கும், நல்லா படிப்பு ஆற்றல் நல்லா சிறப்பாக இருக்கும். அப்புறம் கேட்டால் வலியுறுத்தி சொல்லிக்கின்ற போது கேட்டால் 10ஆவதில் எந்த பள்ளிக்கூடத்துலையுமே மாணவர்களை இடையில சேர்ப்பதில்லை. ஆனால் வந்து நான் பள்ளிக்கூடத்தில் சொன்னேன், 10ஆவதில் தம்பி கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் என்ன செஞ்சாங்க, எங்களுடைய கற்பூர சுந்தரபாணி ராமலட்சுமி மேல்நிலைப் பள்ளியில் தம்பி தனுஷுக்கு சேர்க்கை கொடுத்தாங்க. சேர்க்கை கொடுத்த பிறகு கேட்டால் நல்ல முறையில் ஒவ்வொரு தேர்வுகளையும் அவன் மதிப்பெண்லாம் எடுத்தான். எடுக்கும்போது கேட்டால் பள்ளியில் நடக்கக்கூடிய ஆய்வுகள் மற்றும் கேட்டால் முதன்மை கல்வியாளர் மாவட்ட கல்வி நடத்தக்கூடிய ஆய்வுகளில் தம்பியுடைய தாளை கொண்டு போய் காட்டினேன். காட்டி அப்பயே சொன்னேன், இந்த மாணவர் வந்து கேட்டால் 10ஆவதில் உயர்ந்த மதிப்பெண் பெறுவார் என்ற அடிப்படையில் சொன்னேன். அவங்களும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கு பிறகு கேட்டால் 10ஆவது பொதுத் தேர்வு வருகின்ற போது 412 மதிப்பெண் எடுத்திருக்கிறேன். இந்த 412 மதிப்பெண் எடுக்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி. நான் 26 ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கேன் தமிழாசிரியராக. பல்வேறு மாணவர்களை உருவாக்கியிருக்கேன். மருத்துவர்களுக்கு பொறியாளர் உருவாக்கியிருக்கேன், ஆசிரியர் உருவாக்கியிருக்கேன். நிறைய மாணவர்கள் என்னிடத்தில் படித்து உருவாகி வந்திருக்காங்க. அது மகிழ்ச்சி தான். ஆனால் அதை விட எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி எது என்று சொன்னால், இந்நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களில் படிக்க வச்சு உயர்ந்த கல்விக்கு கொண்டு வருகின்ற ஒரு நிலைப்பாடை செய்திருக்கிறேன் என்று நினைக்கின்ற போது வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த சமூக மாணவர்கள் உயர வேண்டும். கல்வி என்பது ஒரு சாருக்கு மட்டும் இருக்கிற கல்வி இன்றைக்கு எல்லாருக்கும் செல்கின்ற நிலையாக இருக்கிறது என்கின்ற பார்க்கின்ற போது என்னுடைய வாழ்நாளில் மிகுந்த மகிழ்ச்சியான நாளாக கருதுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகிலுள்ள பழமலர் நகரை சேர்ந்த நரிக்குறவனை சேர்ந்த மாணவரான துரைப்பாண்டி என்பவர் 10ஆம் வகுப்பு தேர்வில் 400க்கு மேல் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் தொடர்ந்து சாதனை படைத்து வருகின்றனர். இது குறித்து அவருடைய பெற்றோர் ஜெயபாண்டியிடம் கேட்போம். இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருக்குது உங்களுக்கு? பையன் மார்க் எடுத்தது என்னென்ன தேவைகள், உங்களோட கஷ்டங்களை எப்படி பண்ணியிருந்தீங்க? வணக்கம், என் பேர் ஜெயபாண்டி. நாங்கள் நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. சிவகங்கை மாவட்டம் பழமொழி நகரில் நாங்கள் வசித்து வரோம். ஒரு 300 குடும்பத்துக்கு மேலே இங்கே வசித்து வரோம். நாங்கள் எங்கள் சமுதாயத்தில் இதுவரையும் யாரும் படித்ததில்லை. சமீபமாக ஒரு இந்த இடப்பட்ட ஒரு 3-4 ஆண்டுக்கு இப்போ தான் ஒரு பையன் 10 படித்தாப்புல. அதுக்கப்புறம் என் பையன் +2 பாஸ் பண்ணாப்புல, அவனை காலேஜ் சேர்த்துருக்கோம். இப்போ என் 2ஆம் பையன் வந்து 10ஆம் வகுப்பில் 414 மார்க் எடுத்திருக்காப்புல. இன்னொரு பையன் வந்து 412 மார்க் எடுத்திருக்காப்புல.
ஆக இந்த உலகமே வந்து எங்களுக்கு வந்து இப்போ தான் ஒரு படிப்போட ஒரு ஆர்வம் வந்து எங்களுக்கு வந்து தெரிய வருது. ஆக நாங்கள் வந்து ஊரோடு வந்து இந்த திருவிழா கடைக்கு வியாபாரம், அந்த பழனி வியாபாரம், வளையல் வியாபாரம், இந்த மாதிரி ஊர் போய் வியாபாரம் பார்க்குறது. நான் இப்போ கூட அந்த வியாபாரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால் ஊர் போனால் கூட நான் என்ன பண்ணுறேன்னா, என் பிள்ளைங்களுக்கு அந்த ஊர்லேருந்தே பஸ் ஏற்றி, இப்போ கொல்லங்குடியில் கடை போட்டிருந்தா அங்கேருந்து பஸ் ஏற்றி விட்ருவேன். அவன் படிச்சுட்டு கரெக்டாக அவன் வந்துடுவான். அப்புறம் தாயமங்கலத்தில் கடை போடுவேன். இளையாங்குடி பக்கத்தில் இருக்கிற சங்கையாகுள், அந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு கிராமத்துலேயும் வியாபாரத்துக்கு என் மக்கள் போய்கிட்டே இருக்குது. ஆனால் படிப்பில் சில அக்கறை எங்களால் காமிக்க முடியலை. அந்த படிப்பு எங்களுக்கு வந்து தேவை மாதிரி தெரியலை. ஆனால் ஒரு படிப்பு வந்து அத்தியாவசியங்கிறது இப்போ உலகமே எங்களுக்கு வந்து பார்க்க போகும்போது தான் எங்களுக்கு தெரியுது. சரி, படிப்பு இவ்வளோ அத்தியாவசியம்னு இப்போ சில ஆண்டுகளாக தான் எங்களுக்கு அந்த படிப்போட வலி வேதனை அதோட ஒரு உணர்வு எங்களால் உணர முடியுது. அந்த படிப்புக்கு வந்து எங்களுக்கு வந்து இருந்து படிக்க வைக்கணும், நல்லா மேல்மை கொண்டு போகணும்னு ஆசை இருக்குது. எங்களால் போதிய வருமானம் இல்லை. நாங்கள் அன்றாட தொழிலுக்கு போனால் தான் சாப்பாடு. நாங்கள் வந்து என்னென்னா, ஒரு நாளைக்கு எங்களுக்கு இவ்வளோ சம்பளம்னு மாதிரி போட்டு எங்களுக்கு வருமானம் கிடையாது. அந்த ஊரில் வியாபாரம் ஓடுறத பொறுத்து 1000 ரூபாய்க்கும் விற்கும், 2000 ரூபாய்க்கும் விற்கும், ஒரு சமயத்தில் 500 ரூபாய்க்கும் விற்கும், ஒரு நேரத்தில் விற்காம கூட போயிடும். அந்த மாதிரி நாங்கள் அந்த தொழிலை நம்பி பிழைக்கிறோங்க. இந்த தொழிலை நம்பி பிழைக்கும் போது நாங்கள் ஒரு 20 இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம். இங்கே ஒரு 40-50 ஆண்டாக இங்கே இருக்கிறோம். இதுவரையும் எங்களுக்கு எத்தனையோ படிப்பு வந்து அரசு அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க, படிங்கன்னு எத்தனையோ அதிகாரிகள். அந்த காலத்து இந்தியானி ஒரு இது என்னப்பா ஒரு டியூஷன் வந்து பார்த்தா அவங்க எங்கள் வீட்டிலே வந்து உட்காந்துட்டு எங்கள் குடிசையிலே வந்து கால்ரஸ் இந்தியானி மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. 25 வருஷமாக இருக்காங்க. அவங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களே வேனில் அனுப்பிவிட்டு அவங்கள படிக்க வச்சு சோப்பு சீப்புலேருந்து எண்ணெயிலேருந்து அவங்க பெட்ஷீட்லேருந்து எல்லாமே அவங்களும் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் எங்களால் வாழ்வாதாரத்தை அந்த இருந்து அதை பயன்படுத்தி அந்த பிள்ளைங்களுக்கு அந்த நல்ல இதை சொல்லிக் கொடுக்க முடியலை எங்களால். அப்போ நாங்கள் தொழிலுக்கு போகும்போது பிள்ளைங்க பின்தொடர்ந்தே வந்துடுதுங்க. இப்போ ஒரு 5 வயசு 4 வயசு 3 வயசு 10 வயசு 15 வயசு பிள்ளையாக இருந்தால் எனக்கு பின்தொடர்ந்து வந்துடுது. காரணம் எங்கள் வருமானம் தான் மெயின். எங்கள் வருமானம் எங்களுக்கு போதிய வருமானம் இல்லை. இப்போ எனக்கு ஏதோ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுனால ஏதோ டவுனில் சிட்டியில் 4 பேர் பழகுறேன், 4 பேர் நல்லது சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ஒரு படிப்பு எவ்வளோ தேவைன்னு எனக்கு தெரியுது. ஒரு பேங்குக்கே போகிறேன், ஒரு சலான் ஃபுல்லாக பண்ண முடியல. ஒரு பேங்கில் வந்து ஒரு வார்த்தை பேசுகிறாங்க, அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. என்னால் அதுக்கு திரும்ப பேச முடியாமல் நான் தடமாறுறேன். நான் பேங்கில் ஒரு லோனே கேட்குறேன், அவங்க லோன் கொடுக்குறாங்க, அது எவ்வளோ கட்டணும், என்ன இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பட்ட இது வந்து ஒரு சிரமத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது, அதை நல்லா படிக்க வைக்கணும். அதே மாதிரி என் சமுதாய மக்களும் நல்லா வரணும்னு என்னோடய நீண்ட நாள் கனவு, என்னோடய ஆசை இந்த மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் இந்த அரசாங்கம் என்ன கேட்டுருக்கோம், எங்கள் வாழ்வாதாரத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செஞ்சு எங்களுக்கு எந்த ஒரு இந்த அரசாங்கம் வந்து அரசு அதிகாரிங்க இந்த ஒரு சின்ன வேண்டுகோளாக வைக்கிறேன். எங்களுக்கு நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்துக்கிட்டு வரோம். நாங்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நரிக்குறவன் பாடு பரவாயில்லப்பா, ஏன்னா நிம்மதியாக இருக்கிறாங்க. ஏன்னா பொய் கிடையாது, களவு கிடையாது, ஒரே தட்டில் எல்லோரும் சாப்பிடுவோம், ஒன்றாவே எல்லோரும் தூங்குவோம். புதுசாக கல்யாணம் ஆனால் கூட எல்லோரும் ஒன்றா தான் பக்கத்தில் படுப்போம். எங்களை கள்ளங்க கூட இல்லாமல் இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு வந்தோம் நாங்கள். ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ சுற்றி அந்தந்த இடத்த அளந்து எங்களுக்கு வந்து என்னமோ ஒரு அச்சுறுத்தல் மாதிரி ஏற்படுத்துகிறாங்க. அரசு அதிகாரிங்க வந்து கேட்டால் இந்த இடத்த இங்கிட்டு ரோடு வருது, அங்கிட்டு வீடு இடிக்கிறாங்க, இங்கிட்டு 9 வீடு இடிச்சிட்டாங்க. அடுத்து எங்கள் கோயிலில் நாங்கள் பாரம்பரியமாக எருமை வெட்டிட்டு வருவோம். இது எல்லா மாநிலங்களுக்கும் தெரியும். எல்லா மாவட்டத்துக்கும் அவங்கவுங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மதத்துக்கு உள்ள சாமியை வந்து கும்பிட போகும்போது நாங்கள் எருமை வெட்டி ஏழ்பானை வச்சு பொங்க வச்சு அதை வந்து சாமி ஆடி ரத்தம் குடிக்கிறது இதெல்லாம் வழக்கம். அப்போ தான் நாங்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் இருந்தோம், எந்த ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருந்தோம். இப்போ பார்த்தோம்னா நாங்கள் சுதந்திரமாக அந்த காட்டில் வேட்டையாடி எதாவது சாப்பிட்டோம். தேசிய விலங்கு தேசிய பறவை மட்டும்தான் அடிக்க மாட்டோம். நாங்கள் மயில் அடிக்க மாட்டோம், தேசிய விலங்கு அடிக்க மாட்டோம். வேறு பறவைகள் அடித்து சாப்பிட்டோம், காட்டுக்குள்ளே இயற்கையை சாப்பிட்டோம், நாங்கள் நல்லா இருந்தோம். இப்போ எங்கள் ஆளுங்க மக்கள் பார்த்தா பூரா கை ஊனம், கால் ஊனம், பூரா ரத்தம் பராமல், பூரா ஆப்ரேஷன் ஆகுது, குடல் வாழ்வு ஏற்பட்டுது. எங்கள் வாழ்வாதாரத்தில் வந்து சில அரசு அதிகாரிகள் வந்து ரொம்ப குறுக்கிட்டு எங்கள் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு இந்த அரசு வந்து எதாவது செஞ்சு கொடுத்தோம்னா எங்கள் கிராமம் நாங்கள் இந்த நன்றியை மறக்க மாட்டோம். நன்றி, வணக்கம். இப்போ வந்து தொடர்ந்து சில வருடங்களாகவே உங்களுடைய நரிக்குறனை சேர்ந்த மாணவர்கள் வந்து கல்வியில் வந்து ஒரு பெரிய லெவலில் வராங்க. பாஸ் ஆகுது மட்டும் இல்லாமல் மார்க்கும் அதிகமாக எடுத்து வராங்க. மற்றவங்களை திரும்பி பார்க்குற வகையில் இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க? மற்றவங்களை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, எங்கள் மாவட்ட சமுதாய மக்கள் எல்லா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. பரவாயில்ல ஜெயபாண்டி, நல்லா படித்து இந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் இப்போ திருநெல்வேலி இருக்காங்க, திருப்பத்தூரில் இருக்காங்க, திருச்சியில் இருக்காங்க, சேலம், சங்கம், ஈரோடு, எல்லா தமிழகத்தில் எல்லா இடத்துலையும், ராமநாடு எல்லா மாவட்டத்துலையும் எங்கள் சமுதாய மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அங்கேருந்து எல்லாம் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இப்போ என் மகன் காலேஜில் போய் கூட அங்கே கூட அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணிட்டாப்புல.
அப்போ அதுவும் மறுக்க நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ மீடியாவங்க வந்து எல்லாம் எடுத்து போடும்போது, அப்போ அந்த நரிக்குறவர் சமுதாயம்னு சொல்லும் போகும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கங்கே வந்து ஸ்வீட் கொடுத்து அவங்க வந்து தங்கபாண்டியா, இப்போ துரைப்பாண்டியாப்பா வேணா இப்போ நம்ம மக்கள் நம்ம சமுதாய பையன் வந்து பாஸ் பண்ணிட்டேன், அவங்களும் சந்தோஷமாக இதை வர வைக்கிறாங்க. சரி நம்ம பையன் பாஸ் பண்ணியிருக்கான், அப்போ என்ன நினைக்கிறாங்க, அவங்க வீட்டு பையன் மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ இங்கே சிவகங்கையில் பாஸ் ஆனதை இங்கே மதுரையில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டு பையன் பாஸ் ஆன மாதிரி அவங்க கொண்டாடுறாங்க. இப்போ இங்கே ராம்நாட்டில் இருக்க அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. நம்ம திருச்சியில், சேலத்தில், சங்கம், ஈரோடு எல்லா மாவட்டத்துலையும் எங்கள் சமுதாயம் என்னென்னு எது நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்துடாதான்னு ஒரு இயக்கத்தோட ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக திரும்பி பார்க்குறாங்க. நம்மளும் ஏதாவது ஒரு அரசு அதிகாரியில் ஒரு சின்ன வேலையாச்சும் பாத்திர மாட்டோமான்னு இந்த பழமையினர் மக்களே வந்து ரொம்ப ஒரு கவலைக்கு இடமா இருக்குது. ஏன்னா நாங்கள் அரசு அதிகாரிகிட்ட ஏதாவது ஒரு ரீசன் கேட்டோம்னா சரியான ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது ஏன்னா அந்த காரணம், அந்த கம்யூனிட்டி, அந்த பழைய மைண்ட் செட்டில் தான் அரசு அதிகாரி எங்களை இன்னும் பார்க்குது. நரிக்குறவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, என்ன நரிக்குறவங்களாம் கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்லணுமா? இப்போது சமயத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு அரசு அதிகாரி வந்தார். சார் இங்கே ஏன் சார் அளக்குறீங்கன்னு கேட்குறேன். இதே எதுக்குடா உங்கள்கிட்ட சொல்லணும்? சார் என்ன சார் எங்கள் ஏரியா வந்து அளக்குறீங்க என்னன்னு சொல்லுங்கள் சார். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்டா உங்கள்கிட்டலாம் சொல்லிட்டா நாங்கள் வேலை பார்க்கணும்? அப்போ ஒரு அரசு ஒரு மக்கள் கேட்குறோம், என்னப்பா செய்கிறேன்னா, சரிப்பா இது மாதிரி ஒரு தேவைக்கு அளக்கணும்னு சொன்னால் முடிஞ்சு, நீ எதுக்கடா கேட்குறேன்னு நம்ம கேட்குறேன். அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம வந்து அந்த கம்யூனிட்டி வழியாக நம்ம வந்து அவங்க பார்க்குறாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்க, அந்த கம்யூனிட்டி பார்க்குறாங்க. இவன் நரிக்குறோம், இவன் கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லணும்னு அந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரி நம்மளை வந்து ஒரு அச்சமாக, ஒரு கேவலமாக பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன பாருங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ ரோடு வந்து இடித்தாங்க, இடித்து கோயில் அவங்க தான் கொடுக்குறாங்க, உங்களை வேறு இடத்துல வச்சுக்கோன்னு. அப்போ அந்த இடத்தையும் வந்து அரசு அதிகாரி அளக்க போகும்போது அந்த அரசு அதிகாரிகிட்ட கேட்குறேன், சார் என்ன சார் இந்த வந்து இதையும் அளந்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ தானே சார் எங்கள் 9 வீடு இடிச்சிட்டு எங்கள் கோயிலெல்லாம் இடிச்சிட்டிங்க, நாங்கள் கொண்டாந்து இங்கே வச்சுருக்கோம், நீங்கள் தான் இங்கே வைக்க சொன்னீங்க, மறுக்க ஏன் சார் அளக்குறீங்க? இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, நீங்கள் போங்கடான்னு. அப்புறம் எங்கள் ஊரில் வந்து பிரசிடென்ட் மாதிரி ஓட்டு போட்டு மெம்பர் இருக்காங்க, அவங்க கேட்குறாங்க, அவங்களும் மதியறல. ஒரு வயசான ஆள், ரொம்ப வயசான ஆள், அவங்க கேட்குறாங்க, அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணணும். காரணம் எங்கள்கிட்ட படிப்பு இல்லை, சரியான கல்வி இல்லை. இப்போ இதே மாதிரி எங்கள் இந்த நிலைமை நீடிச்சிக்க கூடாது. நல்லா நாங்களும் படித்து அந்த அரசு அதிகாரிகள் போகணும். இப்போ என் பிள்ளை ஏதாவது ஒரு படித்து ஒரு வக்கீல், ஒரு டாக்டர் இருந்தோம், அவருக்கு இந்த நியூஸ் போச்சுன்னா, ஏன் சார் எங்கள் கிராமத்தில் போயிருக்கீங்க, அங்கே பெரியவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் சார் சரியாக ரீசன் பண்ணல, அவங்க கேள்வி கேட்பான்ல. நான் படித்தவன் இருந்தால் கேள்வி கேட்பேன், எனக்கு தெரியாதுல்ல. அப்போ அவங்க சொன்னதுக்கு நாங்கள் பார்க்குறேன், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8-10 பேர் நிற்கிறோம், அந்த அரசு அதிகாரி நம்மளை அசிங்கப்படுத்துறாரு, நாங்கள் அப்படியே தலை குனிஞ்சு தான் போகிறோம். காரணம் எங்கள்கிட்ட படிப்பு இல்லை, கல்வி இல்லை, நல்லது சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அரசியல்வாதிகளும் இருந்தாலும் சரி, அந்த ஓட்டு போகிற நிமிஷம் தான் வர்றாங்க, அதுக்கப்புறம் எங்களை யாரும் மதிக்கிறது இல்லை. நாங்கள் வந்து இங்கே நான் பிறக்கிற முன்னாடி இங்கே தான் வந்தேன். நான் பிறந்ததுக்கு எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 40 வயசு ஆகுது. ஒரு 60-70 வருஷமாக இந்த ஊரில் இருக்கிறோம். ஒரு சரியான ஒரு அடிப்படை வசதிகள் அரசு அதிகாரி செஞ்சு கொடுக்குறதில்ல. மெயினும் அரசியல்வாதிகள் நம்மளை மதிச்சதில்லை. அந்த ஓட்டு வாங்குற அன்னைக்கு ஒரு 2 நாள் 3 நாள் வருவாங்க, அதோட சரி. அதுக்கு காரணம் எங்கள்கிட்ட கல்வி இல்லை, எங்களை எழுத படிக்க தெரியாது. நீங்கள் பேசுனா கூட அது நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு சரியாக புரியாது. நரிக்குறவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட்டு எல்லா மக்கள் மனதிலும் இருக்குது. நரிக்குறவங்களா இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அந்த ஒரு ஒரு தாழ்மையான ஒரு பார்வை, அந்த ஒரு தாழ்மையாக பார்க்குற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா நல்லா, இப்போ நான் டவுனில் ட்ரெஸ் பண்ணியோ பேங்கில் போனாங்களோ யாருன்னு தெரியாது. இப்போ நானே அங்கே பேங்கில் பேசுகிற இங்கிலீஷே பேசுவேன், ஒரு தெரிஞ்சதை அவங்க, ஏன்னா அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அது மண்டேனா என்னம்மா, அப்போ திங்கக்கிழமை, சரிம்மா மண்டே வந்து பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அப்புறம் எவ்வளோ கட்டுறேன்னா அப்படியே அவங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க. 10,000 கட்டுறேன் அப்படின்னா 10,000 கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அந்த மாதிரி அது எனக்கு தேவைப்படும் போது நான் என்ன நினைக்கிறேன், இப்போ எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் வாழ்வாதாரம் இப்படி போகுது. இப்போ பார்த்தா கவர்மெண்ட்டு பல ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்குது. இதை பண்ணாத, அதை பண்ணாத, வேட்டையாடாத, இந்த தொழில் செய்யாத. இப்போ எல்லாருமே எங்கள் தொழிலுக்கு வந்துட்டாங்க. விவசாயிங்க மக்கள் எல்லாருமே எல்லாரும் இப்போ ஃபேன்சி வியாபாரி ஆகிட்டாங்க. வீதிக்கு வீதி ஃபேன்சி கடை இருக்குது, திருவிழாக்கு ஃபேன்சி கடை ஆயிடுச்சு, எல்லாம் வியாபாரி ஆகிட்டாங்க. அப்போ எங்கள் வியாபாரம் பாதிக்குது, எங்கள் வாழ்வாதாரம் இல்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி இப்போ நம்ம கொஞ்சம் முன்னுக்கு வருவோம், நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாது, படிக்க வைப்போம். இப்போ வந்து என் மூத்த மகன் வந்து போன ஆண்டு +2ல் 438 மார்க் எடுத்தாப்புல. அவனுக்கு மன்னர் மேலில் இங்கே காலேஜில் சேர்த்து விட்டாங்க. காலேஜ்லேயும் அவன் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ என் இளமையன் வந்து 414 மார்க் எடுத்திருக்காப்புல. என்னை பார்த்துட்டு ஒரு பையன் வந்து என் மூத்த மகன் கூட படித்தவன், அவன் ஒரு வருஷமாக 2 வருஷமாக டச்சு விட்டு போனான். அவனுக்கு படித்து அரசு அதிகாரிங்க அவனை கூப்பிட்டு மரியாதை செஞ்சாங்க. இருந்த கலெக்டரு நல்லா கூப்பிட்டு மரியாதை செஞ்சு, எஸ்பி கூப்பிட்டு மரியாதை செஞ்சு அவங்க ஸ்வீட்டெல்லாம் கொடுத்ததுக்கும், அதை என் மக்கள் பார்த்ததுக்கும், எல்லா ஊர்லேயும் வாழ்த்து சொன்னதுக்கும், அந்த 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 டச்சு விட்டு போனவங்க என்ன பண்ணுறாங்க, மறுக்கா அந்த 6 பேரும் மறுக்கா
5 பேர் மறுக்கா படிக்கிறாங்க. அதில் இப்போ இன்றைக்கி ஒருத்தன் படித்து 412 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான். அப்புறம் என்ன ஒரு நடிகர் விஜய் தளபதி என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு அவர் மரியாதை செய்கிறார். அப்போ அதை என் மக்கள், சமுதாய மக்கள் எல்லா மாவட்டத்துலையும் பார்க்குறாங்க. பாருடா இவனெல்லாம் படிக்க வச்சிட்டேன், அப்போ நம்மளால முடியாத நம்ம பிள்ளை படிக்கணும்னு அந்த பெற்றோர்களும் உணர்றாங்க. இவர் ஜெயபாண்டியனால முடியுது. அவனுக்கு அம்மா அப்பா இல்லை, அவனா ஒரே ஆளே கஷ்டப்பட்டு படிக்கவும் செய்கிறான், சம்பாதிக்கவும் செய்கிறான். நம்மக்கிட்ட எல்லா வசதியும் நம்மளால் படிக்க வைக்க முடியலைன்னு ஒரு சில பேர் உணர்றாங்க. அப்புறம் அந்த தளபதி கொடுத்து அவங்க வந்து மீடியாவில் பார்க்குறாங்க. பார்க்க போகும்போது அவங்களும் படிக்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் மட்டும் அந்த மாதிரி டெச் விட்டு போனவங்க ஒரு 10 பேர். 10 பேரில் இப்போ ஒருத்தன் பாஸ் பண்ணிட்டான். இப்போ ஒரு 2, 3 பேர் வந்து 9th படிக்கிறாங்க. ஏன்னா 8ல் அவங்க நின்று போனவங்க. 8 படிக்கும்போது என் மூத்த மகன் 12 படிக்கும்போது பாஸ் ஆனான்ல, அவன் கூட படித்தவங்க 8ல் நின்றுட்டாங்க. நின்றுட்டு அவன் இப்போ பாஸ் ஆகி மீடியா எல்லா அரசு அதிகாரியும் கூப்பிட்டு மரியாதை எங்கள் உலகமே திரும்பி பார்க்க போகும்போது அவங்களுக்கு அந்த ஆர்வம் வருது. சரி படிப்புனா ஒரு கல்வி இவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், இவ்வளோ ஒரு முக்கியமான எல்லாம் இருக்குது. நாளைக்கு படித்தா நம்மகிட்ட இருந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் நான் பிள்ளைங்களை அதான் சொல்லுவேன். நான் உழைச்ச உழைப்பு எல்லாமே அப்போ யார் வேணாலும் என்னை ஈஸியாக ஏமாற்றிட முடியும், என்கிட்ட இருந்து அடித்து பிடிங்கிற முடியும். ஆனால் கல்வியை மட்டும் உங்கள்கிட்ட இருந்து யாரும் எடுத்துகிட்டு போக முடியாதுப்பா. அது இன்றைக்கி இல்லைன்னா என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு கை கொடுக்கும். இப்போ நான் திருவாரூர் கடை போடுறேன்னா எனக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் கடை போட்டுருவார். இப்போ எனக்கு என் கூட நல்லா டெவலப்பாக போட்டுருவார். நான் இப்போ பஸ் ஸ்டாண்டில் கடை போட்டுருக்கேன்னா என் கடையை நாளைக்கு யாரும் தூக்க சொல்லிடுவாங்க. அது எந்த நிமிஷத்தில் எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாதுப்பா. கல்வி உனக்கு அப்படி இல்லை. ஏதோ உனக்கு மண்ணுக்கு போகிற வரையும் உனக்கு ஏதாவது ஒரு லைனில் உனக்கு கை கொடுக்கும்ப்பான்னு சொல்லியே வளர்க்குறேன். அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க மாதிரி தான். யாரோட பேரண்ட் இல்லைனாலும் பிள்ளைங்களை நானே கொண்டு போய் பைக்கில் விட்டுவேன். மதியம் சாப்பாடு கொடுக்க போவேன். தினம் போய் அங்கே இருக்கிற எச்எம்கிட்ட பேசுவேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் விடாமல் அட்டன் பண்ணுவேன். ஆனால் எச்எம்மெல்லாம் நல்ல டைப்பு. அங்கே அலிஸ் மில்லில் படித்த எச்எம்மும் இப்போ கேஆர்ல எச்எம்மும் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னை உட்கார வச்சு அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் டீச்சர்ஸு, இந்த கால் இண்டியா நடத்துகிறவங்க, மற்ற எல்லாரும் அவங்களும் நினைக்கிறாங்க பாவம் நம்ம யாரையோ உருவாக்கணும், இந்த சமுதாயத்தையும் உருவாக்கி விடுவோங்களும் அவங்களுக்கு நல்லா ஆர்வம் இருக்குது. அந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் நல்லா ஆர்வம் இருக்குது. நம்ம எத்தனையோ சமுதாயத்தை படிக்க வச்சோம், நம்ம எத்தனையோ சமுதாயத்தை வாழ வச்சோம், இந்த சமுதாயத்தையும் படிக்க வச்சோமே, நம்மளுக்கு வருங்காலத்தில் ஒரு பேர் இருக்குமே, நம்மளுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும்னு நினச்சிட்டு அவங்க கரெக்டாக அது இதை மரியாதை கொடுக்குறாங்க எல்லா டீச்சர்ஸும். அது மூலம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் வீட்டுக்காரமாக நாங்கள் குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் 2 நாளாக அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கோம். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், ஏதோ ஒரு வேலை, ஒரு சின்ன வேலை ஆசை, இங்கே அரசு வேலை வாங்கி கொடுக்கணும் என் பிள்ளைங்களுக்கு. அது இந்த அரசு அதிகாரியும் ஒத்துழைப்பு பண்ணணும். எங்கள் நிம்மதியான வாழ்க்கையில் அரசு அதிகாரிங்க வந்து மேற்கொண்டு குடைச்சல் கொடுத்து எங்களை நிம்மதியாக கெடுக்கக்கூடாது. அதான் என் வேண்டுகோள். இப்போ வந்து நீங்கள் 414 மார்க் எடுத்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் அண்ணன் வந்து மார்க் எடுத்து அதிகமான மார்க் எடுத்து ஒரு இடம் இருக்கார். இப்போ கடந்த சில வருடங்களாகவே இப்போ நீங்கள் இந்த பகுதியை சேர்ந்த மாணவர்கள் நன்றாக படித்து வர்றீங்க. எப்படி பார்க்குறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க? என்னென்ன உங்களுக்கு தேவைகள்னு இருக்குது? இப்போ என்ன செய்யலாம்னு பார்க்குறீங்க? வணக்கம், என் பேர் துரைபாண்டி. நான் சிவகங்கையில் உள்ள மன்னர் மேல்நிலைப் பள்ளியில் 10வது படித்து இப்போது 414 மார்க் எடுத்திருக்கேன். ஆனால் நான் சாதாரண ஒரு நரிக்குற மாணவன் தான். நான் வந்து என் வெற்றி காரணம் வந்து என் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் தான். அவங்க தான் முக்கியமாக எனக்கு. அவங்க இல்லைன்னா ஒன்றும் சாதிச்சிக்க முடியாது. என் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் தான் நல்லா படிக்க வச்சு எங்கே போனாலும் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து, தம்பி இதை படி, இப்படி படி, நிறையா படி, எல்லாமே படி, எல்லாமே வாழ்க்கையில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. என் டீச்சர்ஸும் என்னை நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நைட் ஸ்டடிலாம் வச்சு குரூப்பில் ஸ்டடி வச்சு நல்லா படிக்க வச்சாங்க. இப்போது இங்கே கான்டெக்ஸ் இந்தியான்னு ஒரு டியூஷன், அந்த டியூஷனில் தான் நான் சின்ன வயசுலேருந்து படித்தேன். அங்கே சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது அவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டுக்கே வந்து எல்லாரையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்கள, அது ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த டியூஷனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போது எங்களுக்கு வந்து அத்தியாவசியன்றது எதுவுமே கிடையாது. இங்கே அத்தியாவசியம் நிறையா தேவைப்படுது, ஆனால் இங்கே அவ்வளோவா இல்லை. இங்கே வந்து ஒழுங்கான கட்டமைப்பு கிடையாது, பள்ளிக்கான கட்டமைப்பு. எங்களை பார்த்து நிறையா பேர் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அவங்களாம் படிக்க வர முடியாமல் இருக்குது. இப்போ இங்கே 8th வரையே இருக்குது. 8th வரையன்னா 9th 10th வெளியே தான் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால வெளியே போய் படிக்க முடியாது. வெளியே இங்கேருந்து பஸ் ஏறி ஆட்டோ இல்லைன்னா பஸ்ஸு அவங்க அப்பா கொண்டு போகிற மாதிரி அப்படி யாரும் கொண்டு போய் விட மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா விட்டுருக்காரு. இது ரொம்ப சந்தோஷம். மற்றபடி இந்த மார்க் எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இந்த கல்வி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன? இந்த கல்வியால் உங்களுக்கு என்ன இது இருக்குது, என்ன பயன் அடைஞ்சிங்க? இந்த மாதிரி என்ன சொல்ல வரீங்க? இந்த கல்வியோட பயன் என்ன சொல்லுவாங்க? இந்த கல்வியால் தான் 4 பேர் எங்களை மதிக்கிறாங்க எங்கள் சமூகத்தில். எங்கள் சமூகமே இப்போ தலை நிமிர்ந்து நிற்கிதுன்னா அந்த கல்வி மட்டும்தான். அந்த கல்வி இல்லைன்னா எங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து பேங்க் போனோம்னா ஒரு சலான் ஃபில் பண்ண தெரியாது, எங்கள் அப்பாக்கெல்லாம் ஃபில் பண்ண தெரியாது. நான் பேங்க் கூட போயிட்டேன்னா எங்கள் அப்பா கூட சலான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நான் பேசிட்டு வருவோம்.
எங்கள் அப்பாவுக்கு இப்போ 4 பேர் வெளியே தெரிஞ்சதுனால தான் நான் அவர் கூட போய் அந்த 4 பேர்கிட்ட பழகுவேன். அந்த 4 பேர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழக்கவழக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் அந்த 4 பேர்ட்டேருந்து கற்றுக்குவேன். அப்படி கற்றுக்கிட்டது தான் அந்த கல்வி. இந்த 4 பேர் நம்மளையும் பேசணும், நம்மளை ஏற்றத்தாழ்வாக பார்க்கக்கூடாது. அதனால தான் படிக்க ஆரம்பிச்சது. அது இல்லாமல் எங்கள் அப்பாவோட ஒரு நீண்ட நாள் கனவு, நான் படித்து +1 நல்ல குரூப் எடுத்து டாக்டர் ஆகணும், மக்களுக்கு சேவை செய்யணும், அந்த மாதிரி ஒரு கனவு. எங்கள் அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றியே ஆகணும். நன்றி. அதுக்கு இந்த முதலமைச்சர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. நான் இப்போ உங்கள் பையன் வந்து 414 மார்க் எடுத்திருக்காப்புல. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதனால் உங்களுக்கு கல்வினால் எப்படி மதிப்பு கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, இதெல்லாம் சொல்லுங்கள். எங்களுக்கு இங்கே வந்து நாங்கள் நல்லா பழகுறதுனால, அண்ணன் தம்பிங்க பேசி பழகுறதுனால அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்படியே ஊர் ஊராக சுற்றாதீங்க, கொஞ்சம் படிக்க போடுங்க, படிக்க போட்டால் அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால எங்கள் பிள்ளைகளை படிக்க போட்டோம். கொஞ்ச நாளாகவே இந்த மரியாதை கிடச்சிக்கிட்டு இருக்கு. முதல்ல மூத்த பிள்ளை பாஸ் ஆச்சு, இப்போ என் இள பிள்ளை பாஸ் ஆச்சு. இதை பற்றி எங்களுக்கு தெரியாது. 4 பேர்கிட்ட பழுவ போய் வியாபாரத்துக்கு போன இடத்துல சொல்லி கொடுத்ததுனால நாங்கள் எங்கள் பிள்ளைகளை படிக்க போடுறோம். நாங்கள் அந்தளவுக்கு எவ்வளோ மார்க் கூட தெரியாது, ஆனால் பிள்ளைங்க படித்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லோரும் எப்படி உங்களை பாராட்டுறாங்க? அந்த மாதிரி விஷயங்களில் உங்களை பையன் பாஸ் ஆகிருக்காப்புல, இதை எப்படி இது பண்ணுறீங்க? அதெல்லாம் நல்லா பாராட்டுறாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு படிக்க போட்டீங்களே, உங்கள் பிள்ளைகளை எப்படி ஆர்வம் பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஊர் ஊராக வியாபாரத்துக்கு போய் வந்து அந்த வியாபாரமாக பார்த்துக்கிட்டு அங்கேருந்து பசி ஏற்றி கொண்டாந்து படிக்க போட்டு அந்த டயத்துக்கு சாப்பாடு கொடுத்து பைக்கில் போய் இறக்கி விட்டு பைக்கில் கூப்பிட்டு வருவோம். கொஞ்சம் சிரமப்பட்டோம், ஆனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்கள் பையன் படிக்கிறனால உங்கள் கூட இருக்கிற சமுதாய மக்களோட குழந்தைகள்லாம் எப்படி படிக்க முன்வருக்கான ஏற்பாடுகள் இருக்கா? இப்படி எதுவும் பண்ணி அதெல்லாம் வருவாங்க சார். அதெல்லாம் இப்போ எங்கள் பிள்ளைங்களை பார்த்ததுனால அவங்களுக்கும் ஆர்வம் வருது. நின்று போன பிள்ளைய கூட இப்போ படிக்க போகிறாங்க. ஒரு 2 வருஷமாக நின்று போன பிள்ளை கூட இப்போ படித்து ஒரு 412 மார்க் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி இன்னொரு 10 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அது நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. எங்கள் பிள்ளைகளை கண்டு அப்படியே ஊரே படிக்க போடுது. இன்றைக்கி ஒரு ஹாஸ்டல் மாதிரி வச்சு நடத்தி இன்றைக்கி ஊரே 100 பிள்ளைய படிக்குது. கொஞ்ச நாள் போனால் எல்லா பிள்ளைகளும் அந்த ஆர்வத்துக்கு வந்துடுவாங்க. இந்த அரசு எதாவது வேலை உதவி பண்ணால் எங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி ஊர் ஊராக சுற்றாமல் எங்கள் பிள்ளைகளும் ஒரு வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. எங்களை மாதிரி நாடோடியாக சுற்ற விடாமல் இந்த அரசு அதிகாரி ஒரு உதவி செய்யணும். ரொம்ப நன்றி சார்.